வணக்கம் நண்பர்களே. ப்ரெக்னெண்ட்டாக இருக்க நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, கருவுக்கு இதய துடிப்பு லேட்டாக வர்றது, இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது கருவுக்கு இன்னும் இதய துடிப்பு வரலை அப்படின்ற பிரச்சனை தான். கருவுக்கு ஏன் இதய துடிப்பு லேட்டாக வருது, என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கருவுக்கு இதய துடிப்பு லேட் ஆகுது அப்படின்னா என்ன அப்படின்னா, ப்ரெக்னென்சி கிட் பாசிட்டிவ் வந்தோடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணியிருப்பீங்க. டாக்டர் சாக் தெரியுது, அதாவது கருப்பை தெரியுது, கருவுக்கு இன்னும் இதய துடிப்பு வரலை, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பொதுவாகவே கரு உருவானதுலேருந்து 45-46வது நாட்களில் கருவுக்கு இதய துடிப்பு தெரிய ஆரம்பிக்கும். அது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக நம்மளால் கேட்க முடியும். அப்படி உங்களால் உங்களோட கருவிற்கு டாக்டர்ஸால் கேட்க முடியலை அப்படின்னா, உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தது அப்படின்னா கரெக்டாக 45-46வது நாள், அதாவது 6லேருந்து 7 வாரங்களில் கண்டிப்பாக கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் கரு முட்டை எப்போ வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியாது. அப்படி ஒருவேளை கருமுட்டை லேட்டாக வெளியே அப்போ கருப்பறித்தல் நடந்திருந்தது அப்படின்னா கரெக்டாக ஃபீட்டலோட ஹார்ட் பீட் கேட்க முடியாது. அதுக்கப்புறம் கரு உருவாகி இருக்குது, கருமுட்டை வெளியே வந்த உடனேயே கரு உருவாகாமல் லேட்டாக கரு உருவாகி இருந்தது அப்படின்னாலும் கரு உருவாகின நாளில் இருந்து லேட்டராக தான் உங்களுக்கு ஹார்ட் பீட் தெரியும். இது இல்லாமல் வேறு என்ன காரணங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஹெல்த் ஃபுட்டு கரெக்டாக எடுத்துக்கலாம். அவங்களுக்கு அயன் சப்ளிமெண்ட் கம்மியாக இருக்குது, உடம்புல ரத்தத்தோட அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னா, அப்போ கருவுக்கு போகிற ரத்தத்தோட அளவு கம்மியாக இருக்கனால, சரியான ஊட்டச்சத்து இல்லாதனால அவங்களுக்கு கருவிற்கு இதய துடிப்பு வராமல் இருக்கலாம். அப்புறம் என்ன அப்படின்னா, எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கரு குழாய் இருக்கு இல்லையா, கருப்பையில் இருக்க வேண்டியதுக்கு பதிலாக கரு குழாயில் கரு உருவாகி இருந்தது அப்படின்னாலும் அப்போ கருவிற்கு இதய துடிப்பு வராமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இப்போ நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் டாக்டர் ஸ்கேனில் உங்களுக்கு கருப்பை இருக்குது, கருப்பையில் கரு இருக்குது, ஆனால் இன்னும் கருவுக்கு இதய துடிப்பு மட்டும் வரலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் இன்னும் 1 வாரத்துலேருந்து 2 வாரம் தாராளமாக வெயிட் பண்ணி அயன் சப்ளிமெண்ட்ஸ் ஃபுட்டு, இரும்புச்சத்து நிறைந்த ஃபுட்டு, விட்டமின் சி நிறைந்த ஃபுட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஆரோக்கியமான ரத்த ஓட்டத்து மூலமாக உங்களோட கருவிற்கு ஆரோக்கியம் அதிகரித்து இதய துடிப்பு வர்றதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, உங்களோட டாக்டர்கிட்ட கேட்டு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ், அப்புறம் சத்து மாத்திரைகள், சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. இதை மட்டும் பண்ணிவிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னாலே ஆரோக்கியமான கருவிற்கு இதய துடிப்பு வந்துடும். இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.